தங்கம், பொண்ணு, வைரம், இது எல்லாமே யாருடையது? யாருடையது? கர்த்தருடையது. அப்ப நீங்க ஜெபம் பண்ண ஆண்டவர் தங்க கொடுக்க மாட்டாங்க. யாருடைய மிஸ்டேக்? பக்கத்தை பிடிச்சு யாரோட மிஸ்டேக்? யாரோட மிஸ்டேக்? ஏன் மிஸ்டேக்? எல்லாருக்கும் ஒரு நான் மிஸ்டேக். அப்புறம் சொல்லுங்க பார்க்கலாம். அக்கா போடியே ரேகா டீ குடிச்சு போடுவோம். சரி, 6வது காரியம் எடுத்து நம்மளுக்கு இப்போ ஒரு கொடுத்துனேன். ஒண்ணு என்ன கொடுத்தேன்? பாஸ்தமா கொடுத்து சொன்னாங்க. பரிசு பொருட்கள் நம்மளுக்கு உண்டு. எழுதிக்கோ. அடுத்தது 6வது காரியம், அநேக பரிசு பொருட்கள் நமக்கு உண்டு. ஆத்மா பண்ணீங்கன்னா உண்டு, இல்லைன்னா கீழே உண்டு. அது எப்படி உண்டு அது எழுதிக்கோ. இல்லையா? ஆத்மா பண்ணா பரலோகம் உண்டு, ஆத்மா பண்ணீங்கன்னா நரகம் உண்டு. அது எழுதிக்கோ. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிப்போம். 2 தீமோத்தேயு 4:8. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். அப்படின்னா வீட்டு பொருள் அப்படின்னா ஆத்மாவை ஆதாயம் செய்கிற பிள்ளைகள், ஊழியம் செய்கிற பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுப்பார். கிரீடம், ஜீவ கிரீடத்தை கதை சொல்லுவாங்க. முத்திர மோதிரத்தை கொடுப்பேன்னு பாருங்க. அதெல்லாம் அங்குதான் உங்களுடைய வெள்ளாடை தரித்தப்பட்டு உங்களுக்கு பரிசு பொருட்களை யார் கொடுப்பாருமா? இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுப்பார். இல்லையா? ஆத்துமாவை ஆதாயம் பண்ணிக்கொள்ளவன், ஆத்துமாவை ஆதாயம் பண்ணிக்கொள்ளவன் உள்ளவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த பரிசு பொருட்களை கொடுத்து பரலோகத்துக்கு பாருங்க. அத்தனை பேருக்கு முன்னாலேயும் இந்த மகன் செஞ்சிருக்கான், இந்த மகன் செஞ்சிருக்கான், இப்படி நம்ம சொல்ற பரிசு பொருள் ஒண்ணு இல்ல, பல ஆயிரக்கணக்கான பரிசுகள் பொருட்கள் ஆட கொடுப்பான். அல்லேலூயா. இது எவ்வளவு பெரிய ஆசை, எவ்வளவு சந்தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இனியாச்சு ஆத்மா ஆதாயம் பண்ணுவீங்களா? அங்கு போயும் உங்களுக்கு ஊழியத்தை கொடுப்பாரு, உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்குறாரு. தான் குமாரனுக்கு என்ன சொல்றோமோ அது எல்லாம் உனக்கு தான் வச்சிருக்கிறார். பரலோகத்துல இயேசு கிறிஸ்துக்கு என்னென்ன அதிகாரம் இருக்குதோ, என்னென்ன வீடு இருக்குதோ, அது அத்தனையும் உங்களுக்கு தான். அவர் சொல்லி போன ஒரே ஒரு காரியம், பிதாகுமார் பரிசுத்த நாமத்தினாலே இவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து என்ன செய்யுங்க? நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு வரைக்கும் சகல நாட்களிலும் நான் உங்களுடைய கூட இருக்கிறேன். இதுதான் கடைசியா சொல்லி போன வார்த்தை. இயேசு கிறிஸ்து மரிச்சு 3 நாள் மரணம் எடுக்கப்பட்ட போது சொன்ன கடைசி வார்த்தை இதுக்குதான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இனிமேல் சொல்லுங்க, டிவி பார்ப்பீங்க, பார்க்கும்போது சுத்தம் குதிப்பீங்க. வல்லமை உண்டு, குதிக்க வல்லமை உண்டு அப்படின்னீங்க. அது முன்னாடி எரிய உண்டு உண்டு, என்னது உண்டு? நரகம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நீங்க சொல்லுங்க, பரலோகமா நரகமா? அல்லேலூயா. ஒரு நாள் பாஸ்டர் நீங்க ஒரு தீர்க்கதரிசிக்கார பாஸ்டர் எப்ப வரணும்னு சொல்லுங்க. ஒரு 1 வீக் நாங்க சேஞ்ச் பண்ணிக்குவோம். நாங்க உங்க கேரக்டர்ல மாத்தி நாங்க சொல்றோம், மொட்டை கூட அடிச்சுக்கிறோம். அப்போ சொன்னீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பாஸ்டர். அல்லேலூயா. அந்த வேலையில மாட்டே சொல்லு.
பாஸ்டர் எங்கேயும் காப்பாத்திட்டு எங்கேயும் காப்பாத்தி போய் எனக்கு எங்க போன தெரியல. ஹalleluya. நான் எங்க இருக்கோம் நீங்க எங்குமே தெரியாது. அதான் தெரியும். ஹalleluya. ஹalleluya. அதுதான் சொல்ல ஆத்மாவே ஆதாயம் என்று சொல்றாங்க. நீ செஞ்ச ஊழியத்தை எங்க போய் செய்ய போற? அத்தனை ஜாதி மதம் உள்ள ஊழிய ராஜாக்கள் மத்தியிலும் அவங்களுடைய மத்தியில் என்ன பண்ணி போய் சங்கலினால கட்டுல சவுக்கால அடிக்க உனக்கு உரிமையை கற்றுக் கொடுத்தாங்க. ஆளுகை, அதிகாரம், பரிசுத்தம் என்ன கொடுக்கும். ஹalleluya. ஹalleluya. இப்போ பரலோகத்துக்கு போறதுக்கு யாரும் செய்ய முடியாது. ஹalleluya. ஹalleluya. வாசல் எடுத்துக்கா இல்லையா? எடுத்துக்கா. ஆமா, உங்க வாசப்படியே கிடைக்கும். வீட்டு வாசப்படியே விஜய் தரிசனம் இது வந்து அத்தனை வீடு கோவில்ல ஒவ்வொரு வீடு கோவில்ல இருக்கு. சேம் உலகத்துல நம்ம என்ன இருக்கிறோமோ, அதாவது நான் சொல்றேன் அப்பார்ட்மெண்ட் கிடையாது, ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட ஒரு வீடை கட்டப்படுத்திருக்கிறார். பாருங்க, சின்ன வீடு, பெரிய வீடு, பெரிய பங்களா. அது யாருன்னா அந்த கோபுரமா இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த கோபுரமா இருக்கு பாத்தீங்கன்னா ஆசாரியர் ஊழியர் செஞ்சவங்க. இன்னைக்கு வந்து ஆசாரியர் எழுதல மாட்டார். அதாவது ஒருவேளை உயர்த்தி வச்சுதான் வைப்போம். ஆனா நீங்க நினைக்கிறீங்க அது பக்கத்துல வச்சு நம்ம நினைக்கிறீங்க பெருசாலே, அது யாருன்னா விசுவாசி ஒரு வீடு. அப்ப ஆசாரியருக்கு மேல யாரும் போயிட்டாங்க? விசுவாசி மேல போயிட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப இந்த வீடு எல்லாம் சேம் அப்படியே இருக்கும். இதே மாதிரி வெளிச்சம் வெளிச்சுதான் இருக்கும். ஆனா என்ன இருக்காது? இரவு ராக்காலம் வராது, பசி இருக்காது, வெயில் அடிக்காது, குளிர் என்ன பண்ணணும்? திறக்கி போடுது. குளிர் வராது, தாகம். ஆனா என்னன்னா தொடர்ந்து ஆண்டவர் ஊழியத்தை நீங்க செஞ்சு கொண்டுதான் இருப்பீங்க. ஹalleluya. ஹalleluya. இந்த நித்திய பரலோகத்துக்கு யாரெல்லாம் வர காட்டுறாங்க? ஹalleluya. ஹalleluya. நிச்சயமா போய் பார்க்கலாமா? நீ சாயங்காலம் பார்த்து டிவி பார்த்து ரொம்ப தெரிஞ்சு போயிடும். நான் அன்னைக்கு போறேன், சாயங்காலம் வந்தவங்க கட்டிக்கலாமா, ஓடிக்கலாமா, கட்டிக்கலாமா, போய்க்கலாமா, அப்படி முடிஞ்சு போச்சு. ஹalleluya. ஹalleluya. பழைய கதவி உருளி பத்திய கையில சூப்பர். நான் எப்படி இப்படிதான் பாஸ்டர், நான் வீட்டுக்கு போனாவே பாஸ்டர் டிவி கைவிட்டு போகுது பாஸ்டர், என் கனவு கை போதும் ஆட்டோமேட்டிக்கா பாஸ்டர் போகுது பாஸ்டர். அதே கரெக்டா ஈர கை வச்சு போய் தரமாட்டீங்க. அதை நான் ஒத்துக்கிறேன். ஹalleluya. ஹalleluya. அப்ப இன்னைக்கு பரலோகத்துக்கு போறதுக்கு என்ன வேணும்? டெய்லி பரிசுத்தம் வாங்கி வச்சிருக்கோம், செட்டு வாங்கி வச்சிருக்கோம். அப்புறம் என்ன வேணும்? அது ஒரு ஆத்மா கூடிய ஆத்மா ஆதாயம். ஆத்மாவே என் பொழுதும் படக்கூடாது. ஆத்மாவை தொடரும் ஆண்டவர் சொல்றார். 1 மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரம் சொன்னது, 1 மணி நேரத்துக்கு ஒரு ஆத்மா ஆதாயம் பண்ணுவோம். 1 மணி நேரத்துக்கு ஒரு ஆத்மாவுக்கு சத்தியத்தை சொல்லணும்னா பரலோகத்துக்கு போக முடியும். ஒருவேளை நீங்க கேட்கலாம், நீங்க வேலை செய்யறதுல ஆண்டவர் நாமத்தை மேம்படுத்தலாம். ட்ரெயின்ல போகும்போது, பஸ்ல போகும்போது, பிளைட்ல போகும்போது, டூ வீலர் போகும்போது, மெக்கானிக்கல் ரிப்பேர் பண்ணும்போது, சினிமா தேட்டருக்கு நீங்க போறீங்க, புது படத்துக்கு போறீங்க, அதை வெயிட் பண்ணி காத்தீங்க, அப்போ பேசலாம் இல்லையா? அப்ப இந்த மாதிரி காரியத்துல மெயின் காரணம் நம்ம செய்யப்படும். பாருங்க, நம்முடைய நேச்சர்ஸ் தேவத்துக்கு தான் கடந்து போய் பண்ணி காட்டுவாங்க. அப்படி நம்முடைய வேலையெல்லாம் தயவுசெய்து நம்ம தெரியாதுன்னு நினைச்சுக்காதீங்க. தயவுசெய்து நம்ம என்ன தப்பு செய்யணுமோ அத்தனையும் உடனே எழுதிடுவோம். நம்மளுக்கு ஒரு சிப்பு இருக்கு. என்னங்க சிப்பு? பயன்படுத்த சிப்பு கிடையாது. அப்படி சொல்லிடுறாரு, மாசம் சிப்பு இருக்காரு, சிப்பு இதுக்குள்ள அப்போ மெச்சூர் ஆகணும்னு எழுதிக்கோங்க.
நம்ம நன்மை தீமை தெரிந்ததுக்கு அப்புறம் செய்யற தவறுகள் எல்லாமே நம்ம எழுதப்பட்டிருக்கோம். அப்ப எழுதுக்கு போட்டு காட்டுவோம். 5 கோடி மக்கள் இருப்பாங்க. நான் பாவம் செய்யல பாஸ்டர். டிக்கெட் குடிச்சிருக்க, நீ பார்க்க போயிருக்க, நீங்க மொபைல் பார்த்துருக்க, சினிமா திரைப்படமா போயிருக்க அப்படின்னு காட்டுவாங்க. அதை தப்பிக்க முடிய இதை ஜட்ஜ்மெண்ட் நியாயத்தை. அப்ப இதெல்லாம் யாருடைய வேலை அப்படின்னா விசுவாசிகளுடைய வேலை. அப்ப உங்களுக்கு ஓய்வு இருக்குது, பயப்பட வேணாம். உங்களுக்கு ஓய்வு இருக்கு. ஓய்வுனா இப்ப வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அடுத்தது வரலாம், அடுத்தது அப்படி வரலாம். ஆனா நிச்சயமா சொல்றேன், பசி என்பது உலக என்னென்ன உங்களுக்குள்ள இருக்கா, உலக என்னமே நம்மளுக்குள்ள இருக்கா. அடுத்த போச்சு பாருங்க. இது என்னன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணுவோம். உள்ள யாரை போத்துக்கிறா, யாரை போத்துக்கா, இதுதான் ஜட்ஜ்மெண்ட். நியாயத்திற்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் போதுக்கும். என்ன ட்ரெஸ் போட்டுக்கோம், விஜால நியாயம் வரலாம். எல்லா வேலையும் போகணுமா, போட்டுட்டு யாரு உங்களுக்கு பண்ணி பேசுறா, கிளிப்பு இந்த கடைக்கு கடைசி வைக்கும். இத யாருக்கு பண்ணி பேசுறா, இயேசு கிறிஸ்து பேசுறார். ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற யாருங்க, பிதா கொடுக்குறார். அப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்க, காத்துட்டு இருக்கிறாங்க. ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு சொன்ன அதிகாரம் கொடுக்குறாங்க. என்ன பண்ணாங்க, பிரிச்சு கொடுக்குறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம். இவங்க யாருங்க, யார் பிள்ளைங்கன்னா சிறு பிள்ளை போல இல்லாமல் பரவ ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. ஏன் அப்படி சிறு பிள்ளைங்கள கள்ள கவனம் இல்லாத பிள்ளைகள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு எல்லாம் தெரியாது, ஜாதி மதம் தெரியாது, சூதுவா தெரியாது, மதம் தெரியாது, பொறாம தெரியாது. அதை யாருடைய பத்தியில் போறாங்க, சிறு பிள்ளைகள் இடத்தில் தடை செய்யாதீர்கள். ஆண்டவர் சிறு டீச் பண்றது எல்லாமே சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்ற டீச் இப்படியே இருக்குமோ, ஆனா அப்படியே இயேசு கிறிஸ்து டீச் பண்ணிட்டு அடுத்து போடும். இதுதான் பெருசு பரிசு பொருட்கள். பாத்தீங்கன்னா தன்னுடைய பெற்றுக்கொண்ட அந்த பரிசு பொருட்களை ஒவ்வொருத்தரா ஜெபம் பண்ணி, இது வந்து ஒரு ஆலயம், இந்த ஆலயத்துல பார்க்க கோயில் பிள்ளைங்க ட்ரெஸ் போட்டு போச்சு, சின்ன பிள்ளைங்க அதில் போட்டு துதிக்கிற ஆராதனைக்கு வருகிறது. ஆனா யார் என்ன நினைக்கிறா, யார் நினைக்கிறா, இயேசு கிறிஸ்து உங்களை வழிகாட்டி கொண்டு கொடுக்கிறார். அப்பதான் உங்களுக்கு பரிசு பொருள் கொடுக்கப்படும். பிரதிஷ்டம் ஒண்ணு பிரச்சனை இருக்கு, இல்ல அது இருக்காது. வாசிமா ஒண்ணு திசைக்குள்ள 5:13 படிமா. கிறிஸ்துவுக்கு மரித்தவள் அன்பின் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் கல்ல இருக்காங்க பாருங்க. இவங்கள கல்ல ஆண்டோட எல்லாம் உதவும் போது அந்த வாசஸ்தலத்தை பாருங்க என்ன பண்ணாங்க, முதல்ல மதிச்சுங்க செத்து போனவங்க மேல கொண்டு போறாரு. புரியுமா, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் ஆபீஸ்ல வேலை செய்யறாங்க, மேல கொண்டு போயிருக்காங்க. திடீர்னு தியாகம் காண போயிருவாரு, திடீர்னு நான் காண போயிருந்தேன், எங்க போயிருவேன், அப்படி எடுக்கப்படுவேன்.
அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எவ்வளவு திரும்பி கொடுத்திருக்காரு. அப்ப நல்ல கர்த்தருடைய பிள்ளைகள், நீதிமான பிள்ளைகளுக்கும் அதுக்கு வித்தியாசம் எதுவும் இல்லையா? அடுத்து போன இவங்க என்ன பண்றாங்க? கரெக்டா சொல்லுவாங்க. என்ன பண்றாங்க சொல்லுவாங்க. அது என்ன இடம்? என்ன? அப்போ அதை நியாயம் தீர்க்கும் போது ஆண்டவர் சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா கேட்டீங்கன்னா ஒவ்வொரு பேரில் எழுதப்பட்டிருப்பாங்க. என்னென்ன தப்பு செய்யறோமோ, என்னென்ன காட்டு செய்யறோமோ அதெல்லாம் எழுதப்பட்டுருவாங்க. அது யாரோட வேலைன்னா எழுதி தேவதற்குள்ள இயேசு கொடுத்து போயிடுவாங்க. அது பேப்பர் எழுதி ரோல் எழுதி இயேசு கிறிஸ்து என்ன பாவம் செஞ்சா வெண்ணியா எனக்கு ஒரு நம்பர், நம்பர் சோபியா ஒரு நம்பர், அந்த நம்பர் அப்படியே நியாய தீர்ப்புல உனக்கு வந்துடும். அடுத்தது அப்ப யார் எனக்கு இந்த பரிசுகள் வேண்டும் என்று நீங்க தீர்மானிங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கொஞ்சம் பயமா இருக்கு. அல்லேலூயா. பக்கத்துல என்னமோ இருக்குதுல்ல, இனிமேல் வாயை கட்டுறதோட கண்ணை கட்டினா போல. வருஷத்துக்கு வேதாகமா சொல்லியிருக்கிறது, ஒத்த கண்ணு குருடாலும் பரலோகத்துக்கு நரகத்தை தப்பி காட்டி பரலோகத்துக்கு போக நல்லது. நீ சொல்லாரு, பக்க சொல்லாரு, நீ கண்ணுதான் பாவம் செஞ்சா என்ன பண்ண? கண்ணை பிடிக்கறி குத்தியறி, கை தப்பு செஞ்சா என்ன பண்ண? வெட்டி எறி. அப்ப நம்ம எரிஞ்சா ஒண்ணுமே இருக்காது. நம்ம தப்பு செய்யறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. மூக்கு கூட இருக்காது. இல்லையா? அல்லேலூயா. ஆண்டவர் அதை காட்டிலும் ஒரு முக்கியமான ஒரு சொத்து உங்களுக்கு பொக்கிஷம் கத்த கொடுத்து எடுத்து கொடுத்தாரு. அது தெரியுமா? என்ன காரியத்தை பார்த்தோம் இல்ல? ஒரு வருஷத்துல பார்க்கலாம். அது என்ன உண்டு? இப்ப சொல்லாம பின்னாடி உண்டு சொல்லுங்க. என்ன உண்டு? பரமபிதா கூட ஆசிரியர்களாக நம்முடைய பிதா எங்க இருக்கிறார்? எங்க இருக்கிறாரு? அங்கேயே இருக்கிறார். அங்கே நம்முடைய இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிறார். மூணாவது நம்முடைய வாசஸ்தலம் அங்கே இருக்கிறது. நாலாவது காரியம் நம்முடைய சுதந்திரம் அங்கே இருக்கிறது. அஞ்சாவது நம்முடைய ஆளுகை அதிகாரம் நமக்கு கொண்டு வச்சிருக்கிறார். ஆறாவது காரியம் அநேக பரிசு பொருட்கள் உண்டு. இதுல என்ன ஏதோ ஒன்னாச்சு நம்ம பிடிக்குமா? இது ஒன்னாச்சு நான் பிடிக்கலாம் கை தூக்குவாங்க. இதுல ஏதாவது ஒன்னாச்சு நான் வருவேன் கை தூக்குவாங்க. இந்த ஆறுல ஒன்னா வருவனா இது கை கேட்பது. நீங்க பரலோகத்துக்கு வந்தாலும் எல்லாம் எழுதிக்கணும் கொடுத்துருவாங்க. பரலோகத்துக்கு நீங்க வந்தாலும் எல்லாம் எழுதிக்கணும் கொடுத்துருவாங்க. அல்லேலூயா. உங்களுக்கு இது வச்சுக்கணும் அது வச்சுக்கணும் மாட்டேன், எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எதெல்லாம் ஏசி இருக்குதோ பிசி இருக்குதோ எல்லாம் உங்களுக்கு வந்துடும். அல்லேலூயா. அதை காட்ட சொத்து நம்மளுக்கு ஒண்ணுமே எழுதிப்பாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லாம் பணத்தை அதிகபட்ச கர்மா பூச்சி அறிஞ்சு போயிடும். பரலோகமே உண்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன், ஆலயத்தில் உண்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும், பரலோகமே உண்மை துதிப்பதா.
பிடிச்சோம். பெண்கள் படிச்சோம், நாங்கள் ஆண்கள் விடுதலை செய்தோம். உடைய பாவங்கள், உடைய வேதனைகள், உடைய அக்கிரமங்கள், நீ ஒரு பெரிய காரியத்தை அன்பு செய்ய மாட்டீங்க. பொறாமை, பெருமை, பெருமையுள்ள கதை எதிர்த்து பெயர் சொல்லணும். தன்னை தான் உயர்த்தப்படுவான். இனி உங்களுடைய சுவாபம், பிடிவாதம், மற்றவங்களை பேசுறது, ஐயோ அவன் அழகா இருக்கானே, பரியாசம் பண்ணிக்கிறது. ஒருவேளை நம்ம அழகா இருக்க மற்றவங்களை பரியாசம் பண்ணக்கூடாது. நம்மளோட சொத்து பந்தத்தை நம்ம பரியாசம் பண்ணக்கூடாது. இதுல தான் நம்ம தப்பு செய்யணும். ஒரு முறை நாய் நம்ம ஒப்புக்கொடுக்கணும். அப்பா, ஒரு பெரிய விழாக எந்த ஒரு காலம் இருந்தாலும் எட்டோடு எடுத்துக்கொள்ளணும். உங்களுடைய வலது பக்கத்தில் நான் நிற்கணும். நான் அப்படியே நான் ஊழிய செய்யணும். எனக்கு இப்பொழுது உலகத்துல வீட்டில் நான் பரலோகத்தில் எனக்கு சொந்த வீடு கொடுக்கணும். படிப்பு, அந்தஸ்து, கௌரவம், ஜாதி எல்லாம் பொழுது போகும். ஆண்டவர் எத்தனை ஆத்மாவை ஆதாயம் பண்ணார். அவன் கொடுக்கப்பட்ட நேரத்தில் கத்திரப்பட்டு கொடுக்கப்பட்டாய். ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாளிலே எப்படி ஆலயத்துக்கு வர வேண்டும், நடுக்கத்தோடு ஜெபத்தோடு நம்ம எதுவுமே செய்யாமல் இருந்தால் இந்த நாளில ஒப்பு கொடுப்போம். அப்பா, எங்களை ஆண்டவரே, ஏன் உங்களை அதிகமாக கேட்கிறேன், ஏன் உங்களை அடிக்கடி நன்றி தோணத்துறேன். எங்களை தரிசனமே உங்க பருவத்துக்கு கூட்டிட்டு போனோம். எனக்கு அதுதான் ஆசை. உங்க சொத்துக்கோ, பத்துக்கோ, நகைக்கோ, பணத்துக்கோ, பொருளுக்கோ எதுக்கு நான் ஆசைப்படலை. நான் போற இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போகணும். அதுதான் இன்னைக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை கண்டு கொடுக்கும், தரிசனமாய் கொடுக்கும் முதல் காரியம் சொன்னார். ஒவ்வொரு வித்தியாசமான ஊழியத்தை என்னோடு கொடுத்துருக்கேன். சில பேர் சொல்லுவாங்க, என் சபையில் 5000 பேர் வராங்க பாஸ்ட், என் சபையில் 2000 பேர் வராங்க பாஸ்ட், என் சபையில் 400 பேர் வராங்க. இல்லை, நான் ஒரு 100 பேர் இருந்தாலும் நான் பருவத்தை கூட்டிட்டு போனேன். நான் யாரெல்லாம் பார்க்கணும் அவங்கள பருவத்தை கூட்டிட்டு போனேன். என்னுடைய ஆசைப்படணும். என் விசுவாசி மக்களுக்கு அதான் ஆசைப்படுறேன். அக்கம் பக்கத்தோடைய பிள்ளைகளை நேசிங்க, இந்து ஜன மக்களை நேசிங்க, இஸ்லாமிய நேசிங்க, கிறிஸ்தவங்களை நேசிங்க. அவங்களை அறியாமல் செய்கிற பாவங்களை கொஞ்சம் கொஞ்சமா நீ விதிங்க. கொடுக்கப்பட்ட ஊழியம் ஒருவேளை காய்கறிகளை மாதா ஜெபம் பண்ணிட்டு பேசுங்க. உங்க வீட்டுக்கு ஐஃபோன் வராங்க, அவங்களுக்கு சொல்லுங்க. உங்க வீட்டுக்கு எலக்ட்ரிஷியன் வராங்க, அவங்க பேசுங்க. உங்க வீட்டுக்கு துவைக்க வராங்க, அவங்களுக்கு பேசுங்க. வேலை சந்தர் பேசுங்க. நீ மௌனமா இருக்காங்க. ஆண்டோட ஒப்பு கொடுக்கலாமா? அப்பா, என்னோட டிவி அடிமைத்தனமா டிவி எடுத்து கொடுங்கப்பா. பொறாம எடுத்து எடுத்துருவாங்க. எனக்கு கொடுக்கிற உங்களுடைய கொண்ட சிந்தையை எனக்கு வேணாண்டது. உங்களுக்கு அதே ஞானம், அதே சிந்தை எனக்கு வேணும்ப்பா. மற்றவர்களை மன்னிக்கிற மனப்பான்மை எனக்கு அன்று கொடுங்கப்பா. எனவே இது நன்மை தீமை உண்டாக்குற ஞானத்தை எனக்கு கொடுங்கப்பா. ஒரு பொருத்தம் ஆண்டு கேட்கலாமா? கேளுங்கப்பா. இனிமேல் ஆண்டவரே, 9 மாசம் நான் உலகத்தமா வாழ்ந்துட்டேன். இப்படி பரவ இருக்கும், இப்படி நரகம் இருக்கு எனக்கு தெரியல. இன்னைக்கு நான் கண்ணார பார்த்துருக்கேன். இனி நான் தப்பு செய்ய விட மாட்டேன், நானும் செய்ய மாட்டேன். என் கணவனோ, என் பிள்ளைகளோ, என் தாயோ, யாரையும் நான் செய்ய விட மாட்டேன். நான் ஒரு பொருத்தனை படிக்கிறேன். ஆண்டவரே, இன்று முதல் என் வாய்க்கு காவல் வையப்பா. என் கண்களுக்கு காவல் வை, என் உதயத்துக்கு காவல் வைங்க. என் எண்ணங்கள், சரீரத்திற சிந்தனைகள், கெட்ட எண்ணங்கள், சிந்தனைகளை மாற்றிக்கொள்வாண்டவர். உங்களுக்கு என்ன ஆண்டு சொல்ற, தன் சொந்த குமாருக்கு என்ன இருக்குதோ அது எல்லாம் பொக்கிஷம் உங்களுக்கு கொடுத்துக்கிறார். அதிகாரத்தை, கருவிய, ஆளுகைய கொடுக்கப்பட்ட அழைப்புல நம்ம சரியா இருக்கமா? அடிக்கடி ஞாயிற்றுக்கிழமை படிப்பு டியூஷன் போறமே. உன் டியூஷன் காரியம் வராது, கல்லூரி வந்து நிக்காது, உன் அந்தஸ்து நிக்காது.
ஆலயத்துக்கு போகாம எத்தனை நாட்கள் நம்ம கட்டடிச்சிருக்கோம். இனிமேலாவது அப்பா எஸ்அப்பா, நான் இனிமேல் ஆலய நேரத்துக்கு நான் ஒழுங்கா போறேன், பரிசுத்த வேதாகமத்தை படிக்கிறேன், மற்றவங்களை மன்னிக்கிறேன். என்னை நீ நேசிப்பீங்கப்பா, என்னை நேசிங்கப்பா. உங்களை விட்டு நாங்கள் எங்க போவோம்ப்பா, எங்களை நீங்க மன்னியும், எங்களை ஆலோசனை கொடுங்க, எங்களை மன்னியும். இனிமேல் ஆண்டவரே எனக்கு பொறுமை கொடுங்க, சமாதானம் கொடுங்க. மற்ற யாரும் பேசினாலும் ஆண்டவரே அதை தாங்கிக்கூடிய பலன் கொடுங்கப்பா. இனிமேல் ஆண்டவர் நானே போய் டிவி பார்க்க கூடாது, மற்றவங்க பார்த்தாலும் அது தவறுன்னு என்னைக்குமா சொல்லுவேன். ஏன்னா நான் மட்டும் ரசிக்கப்பட்ட பத்தாது, என் சகோதரன், என் தாய், என் தகப்பன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் போய் சொல்ல போறேன். வீட்டு போது நான் வாக்குறுதி பண்ண போறேன். என்னை மன்னிப்பா, எங்களை மன்னியும். கதை சொல்லிக்காரு ஒரு முழு சாமலை மன்னிச்சிருக்க. இங்கே பாவம் செய்யாம, நீ பாவம் செய்ய ஆத்மாவில் நீ நரகத்துக்கு போற பிள்ளைகளுக்கு கத்த ஒரு எடுத்துக்காட்ட ஊழியக்காரனாலேயே மாற்றப்போற. வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு ஊழியக்காரனை மாற்றப்போற, ஊழியக்காரையை மாற்றப்போற. உன் வீடு ஜெப வீடாவை மாறப்போகுது. இனி நீ சும்மா இருப்பதல்ல, அநேக வரங்கள், அநேக அபிஷேகம், அநேக கனிகள், அநேக வரங்கள் கற்றுக் கொடுக்க போறார். இதனை பார்த்து பெருகுவதால் தவறு செய்ய முடியாது, பாவத்தை நிச்சயம் கொடுக்க முடியாது. பரிசுத்தமான வாழனை போப்பாத ஒரு வாழ்க்கையில் இடிக்கமான வாசல்களை 9 மாசம் நீ வாழ்ந்தாய். கர்த்தர் எல்லைகளை விசாலப்படுத்தி கற்றுக் கொடுத்திருக்கிறார். வாழ்க்கையில நீ பெருகு 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 தேவனை ஆசீர்வதிக்க போறார். உன் சந்ததி, உன் பிள்ளைங்க, உன் பிள்ளைகளோட பிள்ளைகளை கர்த்தர் 1000 தலைமுறை மட்டும் தேவன் உங்க பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்க போறார். இதை மௌனமா இருக்காதே, விசுவாசத்தோடு போ. ஒரு கண்ணுக்கு முன்னாடி ஒரு தப்பு பையன் தப்பு செய்யறானா, கண்ணுக்கு முன்னாடி ஒரு நடுவு தப்பு செய்யறானா, அன்பாயினை கட்டி தோடுங்க, ஞானத்தை கேளுங்க, ஆண்டோட திரும்பி கேளுங்க. எங்களை மன்னியும், எங்களை மன்னியும், எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, உண்மையாகவே இப்பேற்பட்ட அழைப்பு செத்து போனா நான் பரலோகத்துக்கு போவேன், நரகு போவேன்னு எனக்கு தெரியும். ஆனா இவ்வளவு வாசஸ்தலங்கள் உனக்கு இருக்குதா? இங்க இருக்கிற மாதிரி என் அம்மைக்கு ஒரு வீடு இருக்குது. இங்க இருக்கிற மாதிரி அம்மா அப்பா அங்கேயே இருப்பாங்க, நம்ம சொந்தத்துல அங்க இருப்பாங்க. ஆனா நம்மளுக்கு இயேசு கிறிஸ்து ஊழியத்தை கற்றுக் கொடுத்துட்டு நான் எவ்வளவு தருவேன், அதனை இழந்து போகாதே. ஒருவேளை என்னால் எதுவுமே செய்ய முடியல, என்னால் ஜெபிக்க முடியல, கற்றுட்டு கேளு. நீ படிச்சவன் படிக்காதவன் கேட்டதே கிடையாது. எல்லாரும் படிச்சவர்களும் கற்றுவங்க நல்ல ஞானத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறான், ஒரு அபிஷேகத்துக்கான் பலப்படுத்திக்கிறான். ஆண்டவரே சொல்லுங்க, ஏசப்பா, நான் குடும்பமா என் தாய், என் தகப்பன், என் சகோதரன் எல்லாரும் சேர்ந்து, என் கணவன், என் மனைவி எல்லாரும் சேர்ந்து நான் பலவருக்கு போக போறேன். இனிமேல் பாவம் செய்ய விட மாட்டேன், என்னை கண்டித்து உணர்த்த போறேன். எனக்கு ஞானத்தை கொடுங்க, என்னை அபிஷேகம், என்னை அபிஷேகம். நிச்சயமா நீ என்னென்ன பாவம் செஞ்சாயோ முழுசா உன்னை மன்னிச்சுட்ட. இனி பாவம் செய்ய நான் கர்த்தர் மாறாகும். நன்றி கண்டவே சொந்த வார்த்தைப்படியாக கர்த்தர் ஆசீர்வதித்து பெறப்பட்டது. செய்திக்காக ஜெபிக்கிறோம், தொடர்ந்து உயிரிழந்த இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீ கூட்டிட்டு போக போறீங்க பாத்தது? ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு கூட்டிட்டு போவோம்னா நீங்க என்னை கூட்டிட்டு போவீங்களா? கர்த்தர் தான் கூட்டிட்டு போவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனிமே நான் ஊழியம் செய்ய போறேன், என் வீட்டை ஜெபிக்க போறேன், கைது போறேன், அவனுக்கு நான் ஜெபம் போறேன், உன் வீட்டில் நான் ஜெபிக்க போறேன், இனிமேல் நான் தெரிஞ்சவங்களுக்கு நான் போய் சொல்ல போறேன், நான் கூச்சப்பட மாட்டேன், நான் சொல்ல கை தூங்க, அவங்க நான் ஜெபம் பண்ண போறேன். ஸ்தோத்திரம் பண்ணி பாரதியாவே. யோவான் 8:32 சத்தியத்தை சத்தியம் விடுதலையாக்க முடியாது. கை தூங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவன் பரலோகத்தில் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறப்பா, உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கற்றுக் கொடுங்க, கிருபையை அழைச்சிங்க, ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர்
அநேக ஆத்மாவை கொள்ளைப்பதெல்லாம் கத்திற்கு கிழக்கு மேற்கு வடக்கு இந்த சபையை அழைத்து வர முடியாமல் சொல்லிக்கிறோம். காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? செய்தி புரிஞ்சுச்சுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமா சொல்றேன், கோச்சுக்காதீங்க. நான் வந்து பெருமைக்கு சமைச்சுங்க. எந்த பாஸ்டரும் செய்ய மாட்டேன், இந்த வேலையில செய்ய மாட்டேன். பிரசங்கம் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. ஏன் தெரியுமா? இந்த கஷ்டம் உங்களுக்கு தெரியணும், இந்த பாடம் உங்களுக்கு தெரியணும். வாலிப காலத்துல ஒரு சிருஷ்டியை நிலையை அடிச்சு வைக்கணும். வாலிப காலத்துல தான் ரொம்ப தப்பு செய்யக்கூடாது. அத்தனை நிச்சயம் உங்களுடைய ஆசிரியர். இப்பொழுதும் தம்பி தியாகம் சோதரி